problem பாருங்க. Next problem. If capital X, capital Y are independent random variables with PDF e power minus x and x greater than or equal to 0 and e power minus y greater than or equal to 0, find the density function of capital U and capital V or U and V are independent ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஜாயின் பிடிஎஃபா கொடுக்காம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வரைக்கும் உங்களுக்கு ஜாயின் பிடிஎஃபா கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தீஸ் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் தனித்தனியா எக்ஸோட பிடிஎஃப் தனியா ஒய்யோட பிடிஎஃப் தனியா கொடுத்துருக்காங்க. எக்ஸோட பிடிஎஃப் இஸ் e power minus x where x is greater than or equal to 0 and ஒய்யோட பிடிஎஃப் இஸ் e power minus y and y is greater than or equal to 0 னு x ஓட PDF தனியா y ஓட PDF தனியா கொடுத்திருக்காங்க. further additionally these two random variables x and y are independent ன்னு சொல்லிருக்காங்க. இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியும். ஜாயின் PDF ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். f of x, y equal to f of x into f of y. அதானே இண்டிபெண்டன்ட்னா. So using these two PDF வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா f of x, y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். So f of x, y equal to என்ன வரும் அப்ப e power minus x into e power minus y which means e power minus of x plus y அப்படின்னு கிடைக்கும். சரியா? டைரக்டா ஜாயின் PDF கொடுக்காம தனித்தனியா PDF கொடுத்துட்டு அது இண்டிபெண்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படினாலே அதுல இருந்து ஜாயின் PDF ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க யூக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, விக்கும் கொஸ்டின்ல யூக்கும் கொடுத்துருக்காங்க, விக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்கத வச்சுதான் ப்ராப்ளம் செய்யணும். அவங்க கொடுக்கல அப்படின்னாதான் நம்ம விய நம்மளா எக்ஸ் விய நம்மளா ஒய்ன்னு வச்சுட்டு ப்ராப்ளமா மூவ் பண்ணணும். சரியா? ஓகே, அவங்க இந்த கொஸ்டின்ல யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, வி என்னன்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அதை வச்சுட்டு ப்ராப்ளம் செய்யணும். என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி which means நம்ம எஃப் ஆஃப் யூவும் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் வியும் கண்டுபிடிக்கணும். போன ப்ராப்ளம்ல எல்லாம் ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளம்ல ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் யூவும் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் வியும் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா யூ அண்ட் வி இண்டிபெண்டன்டா அப்படின்னு கேக்குறாங்க. யூ அண்ட் வி இண்டிபெண்டன்டா அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னா f of joint PDF of u, v, f of u, v எதுக்கு ஈக்குவல்னு செக் பண்ணனும், f of u into f of v க்கு ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u and v கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். f of u, v க்கு என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் j into f of x, y. இதானப்ப f of u, v ஓட ஃபார்முலா. ஜாயின் PDF ஆஃப் நம்ம நார்மலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of u f of v கண்டுபிடிக்கணும். f of u ஓட ஃபார்முலாவுக்கும் நமக்கு f of u, v தேவைப்படும். f of v ஓட ஃபார்முலாவுக்கும் நமக்கு f of u, v தேவைப்படும். அப்ப நான் f of u, v நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். f of u, v க்கு என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் j into f of x, y. அப்ப f of x, y என்ன கொடுத்திருக்காங்க, f of x, y வந்து நமக்கு ஜாயின் PDF இதுல இருந்து e power minus of x plus y. ஏன்னா x and y are independentனா இந்த ரெண்டு PDF மல்டிப்ளை பண்ணாலே e power minus of x plus y ன்னு கிடைக்குமா. சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும், f of x, y ஓட வேல்யூ கிடைச்சிரும், e power minus of x plus y ன்னு கிடைச்சிரும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஜெகோபியன் j ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப j க்கு என்ன ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஆஃப் dou x by dou u, dou x by dou v, dou y by dou u, dou y by dou v கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு என்ன வேணும், x in terms of uv ல வேல்யூ வேணும், y in terms of uv ல வேல்யூ வேணும். அப்ப x in terms of uv ல வேணும் அப்படின்னா எனக்கு givenல என்ன கொடுத்திருக்காங்க, u equal to x by x plus y and v equal to x plus y ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. x plus y க்கு பதிலா v சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், u equal to x by v ன்னு கிடைக்கும். சோ இதை யூஸ் பண்ணா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா x equal to uv ன்னு கிடைக்கும். இப்ப இதுல பாருங்க, இந்த x க்கு பதிலா uv ன்னு இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், y equal to v minus uv ன்னு கிடைக்கும். அப்ப x in terms of uv ல கிடைச்சிருக்கு, y in terms of uv ல கிடைச்சிருச்சு. அப்ப இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஜெகோபியன் j கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, அப்ப dou x by dou u இதுல இருந்து dou x by dou u னா v கிடைக்கும், dou x by dou v னா u கிடைக்கும், இதுல இருந்து dou y by dou u கிடைச்சிரும், dou y by dou v கிடைச்சிரும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணா எனக்கு j ஓட வேல்யூ v ன்னு கிடைச்சிருச்சு. சோ j கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப f of x, y கையில இருக்கு. அப்ப அந்த e power minus of x plus y ஐயும் x க்கு பதிலா அந்த வேல்யூவும் y க்கு பதிலா v வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எனக்கு ஜாயின் PDF f of u, v என்ன கிடைச்சிருக்குன்னா v e power minus v where v is greater than or equal to 0 ன்னு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து என்னன்னா ஜாயின் PDF.
ஆஃப் u, v. இப்போ நம்ம மார்ஜினல் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் u ஓட மார்ஜினல் நான் கண்டுபிடிக்க போறேன். u ஓட மார்ஜினல்னா என்னது? f of u equal to integration of f of u, v dv. அப்ப integration of f of u, v க்கு பதில் என்ன போடணும்? v e power minus v போடணும் dv. v னா v ஓட லிமிட் நான் இங்க எழுதணும். இப்ப இந்த நான் மார்ஜினல்னாலே டயக்ராம் போடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே. ஆனா நம்ம பாக்குற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க லிமிட்ஸ் அப்படின்னா x greater than 0, y greater than 0 இந்த மாதிரி இருக்கும் போதோ இல்ல x வந்து x-உம் y-யும் லைஸ் பிட்வீன் -infinity to +infinity இருக்கும் போதோ நீங்க வந்து டயக்ராம் போட தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். மார்ஜினல் கண்டுபிடிக்கும் போது x அண்ட் y யோட லிமிட் ஃபைனைட்டா இருக்கும் போதோ இல்ல சம் வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க டயக்ராம் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப அதனாலதான் நான் டயக்ராம் போடாமலே பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்ளம். இப்ப நான் சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு இல்ல 2 வரைக்கும் இருக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டயக்ராம் போட்டு தான் ப்ராப்ளம் செஞ்சாகணும். சரியா? ஓகே. நீங்க வெறுமனே greater than 0 எல்லாம் இருந்துச்சு நீங்க டயக்ராம் போடணும் அவசியம் கிடையாது. அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. சரி, ஓகே. இப்ப எனக்கு v ஓட லிமிட் தேவைப்படுது டு ஃபைண்ட் த மாடல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u க்கு. இப்ப v ஓட லிமிட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? இந்த இருக்கு x ஈக்குவல் டு uv இருக்கு. x greater than 0 கிவன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப uv greater than 0 ஆயிரும். அப்ப u greater than 0, v greater than 0வா இருக்கும். அடுத்து இதுல பாருங்க y greater than 0 கொடுத்துருக்காங்க. அப்ப v minus uv greater than 0 இருக்கும். அப்ப v காமனா எடுத்தீங்கன்னா 1 minus u greater than 0. அப்ப 1 minus u is greater than 0. அப்ப 1 greater than or equal to u. அப்ப எனக்கு ரெண்டு எதை கம்பைன் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா v greater than or equal to 0 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மத்தபடி v less than இருக்கிற மாதிரி எங்கேயுமே எனக்கு எதை யூஸ் பண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. சோ அப்ப v ஓட லிமிட் என்னன்னா 0 to infinity. சோ அப்ப எனக்கு v இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. லிமிட் 0 to infinity. எனக்கு v less than எங்கேயுமே கொடுக்கல. சோ அதனால 0 to infinity போட்டு இது இன்டகிரேஷன் பை யூசிங் பெர்னோலி வச்சு இன்டகிரேட் பண்ணி 0 to infinity லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of u க்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1 ன்னு கிடைக்குது. அந்த 1 f of u equal to 1 னா அப்ப u கண்டிப்பா அந்த u எதுல இருந்து எதுக்குள்ள இருக்குன்னு நம்ம எழுதியே ஆகணும். அந்த u வந்து இந்த இதுபடியே கிடைச்சிரும். u பாருங்க u greater than or equal to 0, u greater than or equal to 0, இந்த பாக்ஸ் படி u less than or equal to 1, combining these two u values, u lies between 0 and 1. சோ அதனால அந்த இடத்துல u lies between 0 to 1 ன்னு கொடுத்திருக்கோம். அதே நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். சரியா? இப்ப MCQ எல்லாம் நீங்க பண்றனால நீங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த u ஓட லிமிட் மட்டும் நீங்க மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்கலாம். சோ அதனால இதெல்லாம் நீங்க எதெல்லாம் வேணாம் இது ஆன்சர் மட்டும் போதும் கம்மா போட்டு எக்ஸ்ட்ராவா எதெல்லாம் எக்ஸ்ட்ரா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் MCQல கேட்பாங்க. சோ அதனால எல்லா ஸ்டெப்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் v வேணும். ஏன்னா ரெண்டுமே கேட்டிருக்காங்களா இந்த ப்ராப்ளம்ல. சோ இப்ப போன ப்ராப்ளம் வரைக்கும் u ஒரு இது மட்டும் கேட்டிருந்தாங்க மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்ளம்ல ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் v கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் v க்கு என்ன ஃபார்முலா? f of v equal to integration of f of u, v du. அப்ப எனக்கு இங்க u ஓட லிமிட் தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா u ஓட லிமிட் from these two boxes u lies between 0 to 1. அப்ப இந்த இடத்துல u க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 0 to 1 ன்னு லிமிட்ட போட்டு f of u, v க்கு பதிலா போட்டுட்டு with respect to u மட்டும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருங்க. இன்டகிரேஷன் du னா u ன்னு கிடைக்கும். சோ u க்கு வந்து 0 to 1 லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் v e power minus v ன்னு கிடைக்குது. where v is greater than or equal to 0. சோ இது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் v. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப u and v இண்டிபெண்டன்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும்? f of u into f of v பண்ணீங்கன்னா அது f of u, v க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். f of u என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். f of v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? v e power minus v ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? v e power minus v. அந்த v e power minus v வந்து f of u, v ஆ இருக்கா? ஆமா, f of u, v ஆ இருக்கு. சோ அதனால u and v நமக்கு என்னவா இருக்குப்பா? இண்டிபெண்டன்டா இருக்கு. சோ அதையும் செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ஈச் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணது, ஒய்யும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணது. அட் த சேம் டைம் தீஸ் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து அர்த்தம் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே நம்ம தான் ஜாயின்ட் PDF கண்டுபிடிக்க போறோம். அதனாலதான் அவங்க இண்டிபெண்டன்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது
அப்படின்றது தெரியணும். அண்ட் இங்க வந்து ஜாயிண்ட் பிடிஎஃப்பும் கொடுக்கல, தனித்தனியா எக்ஸோட பிடிஎஃப்பும் ஒய்யோட பிடிஎஃப்பும் தனித்தனியாவும் நம்ம கொடுக்கல. இந்த ஈச் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தான் தனித்தனி பிடிஎஃப்யுமே நம்ம தான் எழுதணும். அதுக்கு யூஸ் பண்ணி ஜாயிண்ட் பிடிஎஃப்யும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்கனால. சோ எல்லாமே நம்ம தான் பண்ணணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா பிடிஎஃப் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. என்ன ஃபார்முலா? 1/σ√2π e⁻−1/2 into x minus mu by sigma the whole square. இப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர்னா டக்குன்னு அதோட பிடிஎஃப் ஞாபகம் வரணும். சப்போஸ் கிவன் ப்ராப்ளம் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல பைனாமியல், நார்மல், யூனிஃபார்ம், இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க சொல்லியிருந்தாலும் எக்ஸ்போனன்ஷியல் எது கொடுத்திருந்தாலும் நமக்கு பிடிஎஃப் ஞாபகம் இருந்தா மட்டும்தான் டக்குன்னு அப்ளை பண்ண முடியும். சோ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப்பும் எது வரைக்கும் நமக்கு தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க படிச்சது செகண்ட் யூனிட்ல லாஸ்ட் போர்ஷன் வரைக்கும் தேவைப்படுது. சோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் ஆர் கம்பைன்டு ஒன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சது எல்லாமே செகண்ட் யூனிட்டுக்கு தேவைப்படும். எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வரும். சோ அதனால நீங்க அவாய்ட் பண்ண முடியாம ரெண்டுமே ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சா மட்டும்தான் செகண்ட் யூனிட் உங்களால படிக்கவே முடியும். சரியா? ஓகே ஓகே. இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்லி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன ஃபார்முலா? பிடிஎஃப் சொன்னேன். f of x equal to 1/σ√2π e⁻−1/2 into x minus mu by sigma the whole square. இங்க மீன் 0 கொடுத்திருக்காங்கப்பா, வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்கப்பா. உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீனை மியூ டினோட் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மா டினோட் பண்ணுவோம். நம்ம ஞாபகம் இருக்கா பாருங்க. மீன் மியூ, மியூ கமா சிக்மா, பாராமீட்டர் வந்து மியூ கமா சிக்மா, அந்த மியூன்றது மீன், சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ரீகால் பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா ஞாபகம் இருந்தா மட்டும்தான் ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும் இப்ப நான் சொல்றது. ஓகே, இப்ப நான் எக்ஸோட பிடிஎஃப் முதல்ல எழுத போறேன். அதனால ஸ்மால் f of x டினோட் பண்ணிருக்கேன். அவங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த எக்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்றனால அதோட பிடிஎஃப் f of x எப்படி இருக்கும்னா 1/σ√2π e⁻−1/2 into x minus mu by sigma the whole square தான். ஆனா மியூ வந்து மீன் வந்து given plus 0ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் மியூ நான் 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால x minus மியூ வந்து வெறும் xன்னு ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது x square by sigma squareன்னு கிடைக்கும். where x lies between -∞ to +∞ கிடைக்கும். சரியாப்பா? இது நார்மலா உங்களுக்கு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே லிமிட் ஆஃப் x lies between -∞ to +∞. அடுத்து கேபிட்டல் ஒய்யும் வந்து ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது f of y எப்படி எழுதுனா 1/σ√2π e⁻−1/2 into y minus mu by sigma the whole square. அப்ப அங்கேயும் மீன் 0ன்றனால y by sigma the whole square னா y square by sigma square. வேரியபிள் y lies between -∞ to +∞. சோ அப்ப f of x, x ல இருந்து f of x pdf எழுதியாச்சு, கேபிட்டல் y ல இருந்து f of y ன்ற pdf எழுதியாச்சு. x and y, capital X and capital Y are independentன்றனால using these two pdf என்னால joint pdf f of x, y எழுத முடியும். So f of x, y னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/σ² into 2π e⁻−1/2 sigma square into x square plus y square, where x and y lies between -∞ to +∞. இதான் joint pdf of x, y. So இதுவும் நம்ம முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the density function of capital R and capital theta. Previous problem வரைக்கும் uv னே ஃபாலோ பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம்ல instead of uv என்ன கொடுத்திருக்காங்க வேரியபிள் அப்படின்னா u க்கு பதிலா r கொடுத்திருக்காங்க, v க்கு பதிலா தீட்டான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் ஆர்னா நம்ம f ஆஃப் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டானா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f ஆஃப் தீட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப f ஆஃப் ஆருக்கு என்ன ஃபார்முலா வரும் நீங்களே சொல்லுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் f ஆஃப் x, y d தீட்டா. அப்ப f ஆஃப் dt ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்ப்பா. டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் போத் r and தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப f ஆஃப் தீட்டானா என்ன பண்ணணும்ப்பா? இன்டகிரேஷன் ஆஃப் f ஆஃப் x, f of theta கண்டுபிடிக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் f of r, theta dr கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்னோட முதல் வேலை என்னன்னா to find the joint pdf of r, theta, which means f of r, theta நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். சோ f of r, theta வந்து ஃபார்முலா படி மாடுலஸ் ஆஃப் j into f of x, y. எனக்கு f of x, y அவைலபிளா இருக்கு. இப்ப நான் j தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். j கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா படி என்னன்னா ∂x by ∂r. j வேணும் அப்படின்னா எனக்கு வந்து x, y எல்லாமே in terms of r and theta ல இருக்கு. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வரைக்கும் u and v ல இருந்துச்சு. அதனால j ஃபார்முலா எப்படி எழுதுவீங்கன்னா ∂x by ∂u, ∂x by ∂v எழுதுவீங்க. இப்ப instead of u and v நமக்கு r and theta இருக்கு. அப்ப எப்படி ஃபார்முலா எழுதணும்னா ∂x by ∂r, ∂x by ∂theta, ∂y by ∂r, ∂y by ∂theta இருக்கு. சரி, இப்ப எனக்கு x in terms of r and theta ல வேணும், y in terms of r and theta ல இருந்தா மட்டும்தான் என்னால j ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப x in terms of r and theta ல வேணும் அப்படின்னா using these two அவங்க கொடுத்திருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. x square plus y square equal to r square, which is the circle equation. அப்படிதானப்பா? with radius r and center வந்து origin. அதுல தானப்பா நமக்கு theta equal to tan inverse of y by x கிடைக்கும்.
சர்க்கிள் ஈக்குவேஷன் தானே இது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஒய் என்னவா இருக்கும்பா? நார்மலா நம்ம படிச்சிருக்கோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கிடைக்குமா? இதெல்லாம் டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஆர் சைன் தீட்டா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயரை காமனா எடுத்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1 கிடைக்கும், which means ஆர் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், which means என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எக்ஸ் ஆர் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம், ஒய் ஆர் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். எதனால இப்படி எழுதுறேன்னா, to find the Jacobian value I need x in terms of r theta வேணும், y in terms of r theta வேணும். அதனால இதை நான் எழுதிக்கிறேன். இது எதனால என்னால இப்படி எழுத முடியுதுன்னா, by the given thing x square plus y square equal to r square இருக்கனால I can able to write x equal to r cos theta and y equal to r sin theta. With the help of these two x and y values நம்ம j ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். j ஓட வேல்யூ r ன்னு கிடைச்சிருக்கு. அதனால f of r comma theta க்கு j க்கு பதிலா r போட்டிருக்கோம். f of x, y க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுல வர x and y க்கு பதிலா இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் r and theta எல்லாம் மாறிடும். ரேடியஸ் வந்து get than equal to 0 நமக்கே தெரியும். அண்ட் சர்க்கிள்னா நமக்கே தெரியும், அதோட ஆங்கிள் தீட்டா வந்து லைஸ் பிட்வீன் 0 to 360 நமக்கே சர்க்கிள்னா தெரியும். 360 தானே, இட் லைஸ் பிட்வீன் 0 degree to 360. ஸோ நீங்க எந்த இதுவுமே இல்லாம நீங்களே போட்டலாம். r greater than 0 and theta லைஸ் பிட்வீன் 0 to 2π நம்மளே போட்டுடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் r கண்டுபிடிக்க போறேன். ஸோ f of r ஓட ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் f of r comma theta d theta. இது நம்ம கண்டுபிடிச்ச f of r comma theta ஓட வேல்யூ. theta ஓட லிமிட் வந்து 0 to 2π. இதெல்லாம் எதனாலன்னு சொல்லிட்டேன், சர்க்கிள் ஈக்குவேஷன்னா theta ஆங்கிள் லைஸ் பிட்வீன் 0 to 360, அதனால இதை போட்டிருக்கோம். நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் theta இன்டகிரேட் பண்றதுனால லிமிட் எல்லாத்தையுமே theta வரது எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க. சாரி, ஆர் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க, தீட்டா மட்டும் உள்ள வச்சுக்கோங்க. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு இதான் கிடைக்கும், வேற ஆர் greater than 0. இதான் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் r ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா வந்து f of theta equal to integration of f of r comma theta dr பண்ணீங்கன்னா அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இப்ப இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணணும். தீட்டா வந்து வெளில எடுத்துரும், நீங்க தீட்டாவே இல்லை, எல்லாமே ஆரா இருக்கு. ஸோ அதனால இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா இ பவர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சப்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். பவர்ல என்ன இருக்கோ அது அப்படியே இன்னொரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு. ஸோ பவர்ல இருக்கிறது அப்படியே நான் டி இன்னொரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆரையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கு நான் லிமிட்டை மாத்திருக்கேன். மாத்தினா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணா எனக்கு இந்த 1/2π கிடைக்கும். எஃப் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ தீட்டா லைஸ் பிட்வீன் 0 to 2π. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. நான் கண்டுபிடிச்சதுல 1/2πல எனக்கு எதுவுமே வந்து டீல வரல. ஏதாவது டீல வந்துருந்துச்சுன்னா நான் திரும்ப மாத்திருப்பேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதோட இந்த ப்ராப்ளமோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிமிட் தியரம் ப்ராப்ளம்ஸோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் இந்த அவருக்கு பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, கொஸ்டின் பாருங்க, அதேதான். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்து பிடிஎஃப் என்னன்னா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். டக்கு ஞாபகம் வரணும். ஏதாவது கொஸ்டின்ல ஏதோ ஒரு ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் சம் பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்த உடனே நமக்கு சொல்ல தெரியணும் அதோட பிடிஎஃப் இதுதான், அதோட மீன் இதுதான், அதோட வேரியன்ஸ் இதுதான், அதோட எம்ஜிஎஃப் இதுதான் அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்ல தெரிஞ்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்ல எந்த ப்ராப்ளமுமே நம்மளால பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்தோன்னே அதோட பிடிஎஃப் சொல்ல தெரியல, அதோட மீன் சொல்ல தெரியல, அதோட வேரியன்ஸ் சொல்ல தெரியல, அதோட எம்ஜிஎஃப் சொல்ல தெரியல, அதோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதோட பேராமீட்டர் என்னன்னு தெரியல, அதோட லிமிட் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லாம இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் செய்யறது கஷ்டம். சரியா? இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சொல்றதே அவங்க வந்து டு ஃபைண்ட் த ஜாயிண்ட் பிடிஎஃப்னு சொல்றது தான் அவங்க இண்டிபெண்டன்ட் வார்த்தையை மென்ஷன் பண்றதே. எக்ஸ்போனன்ஷியல் சொல்லியிருக்காங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா அவங்க இண்டிவிஜுவல் பிடிஎஃப் கூட கொடுக்கல, நம்ம தான் அதையும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். வித் பேராமீட்டர் ஒன்னுனா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ஒன்ன போய் அதுல சப்ஸ்டியூட் பண்ணவும் முடியும். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு இந்த ஒரு சிங்கிள் லைன்ல. நம்ம இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? இண்டிபெண்டன்ட்ன்ற வார்த்தை வந்து டு ஃபைண்ட் த ஜாயிண்ட் பிடிஎஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை. ஆக்சுவலா அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை வேல்யூ கொடுக்காம அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? கிவன் கொஸ்டினே நம்ம தப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிற எல்லாமே தப்பாயிரும். அதனாலதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்.
இப்போ f of x, y நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காண்டி அவங்க இண்டிபெண்டன்ட்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. So exponential distribution ஏன் சொல்லியிருக்காங்கன்னா to find the PDF of x and to find the PDF of y க்கு தான் அவங்க ரெண்டுமே ரெண்டு வேரியபிளுமே எக்ஸ்போனன்ஷியலை ஃபாலோ பண்ணுதுன்னா அப்ப PDF of capital X is f of x equal to lambda e power minus lambda x and PDF of capital Y is f of y equal to lambda e power minus lambda y. ஓகேவா, இதான் வந்து PDF of exponential distribution. To find the PDF of x and y க்கு தான் அவங்க இது follows this particular distribution கொடுத்திருக்காங்க. parameter 1னா exponential distribution ஓட parameter வந்து lambda. அப்ப instead of lambda நம்ம அந்த PDF ல போய் 1 ன்னு substitute பண்ணனும். அதுக்கு தான் அந்த 1 ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப f of x வந்து எப்படி மாறும்? lambda e power minus lambda x னா lambdaக்கு பதிலா 1 ன்னு substitute பண்ணீங்கன்னா e power minus x மட்டும் தான் f of x ஓட வேல்யூவா இருக்கும். அதே மாதிரி f of y ஓட வேல்யூ வந்து lambda e power minus lambda y னா lambdaக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா e power minus y ன்னு கிடைக்கும். where x greater than or equal to 0 and y greater than or equal to 0. இதான் f of x ஓட வேல்யூ, இதான் f of y ஓட வேல்யூ. சரியா? ஓகே, இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க, using these two PDF நம்ம join PDF உடனே டக்குன்னு f of x, y கண்டுபிடிச்சிடலாம். so x greater than or equal to 0, y greater than or equal to 0, f of x, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? find the PDF of capital U, which means நம்ம f of small u, which means marginal density function of u கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப f of u னா என்ன ஃபார்முலா? f of u equal to integration of f of u, v dv கண்டுபிடிக்கணும். f of u, v dv கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் f of u, v கண்டுபிடிக்கணும். f of u, v க்கு என்ன ஃபார்முலா? modulus of j into f of x, y. f of x, y நம்ம அவைலபிளா இருக்கு. இப்ப j மட்டும் கண்டுபிடிக்கணும். j ஓட ஃபார்முலா dou x, இந்த ஃபார்முலா. அப்ப எனக்கு x in terms of u ல வேணும், y in terms of u ல வேணும். So by using the given thing u equal to x minus y கொடுத்திருக்காங்க. நானா v y ன்னு v அவங்க கொடுக்கலன்னா நானா v y ன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்க v x ன்னு கூட வச்சு ப்ராப்ளம் செய்யலாம், செஞ்சு பாருங்க. இப்ப using these two u and v values நான் x in terms of u ல மாத்திருக்கேன், y in terms of v ல மாத்திருக்கேன். மாத்திட்டு using these two x and y values and Jacobian j ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? j equal to 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப using this Jacobian j value எனக்கு joint PDF f of u, v க்கு என்ன கிடைச்சிருக்குன்னா e power minus of u plus 2v இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. where u plus v greater than or equal to 0 and v greater than or equal to 0 ன்னு கிடைச்சிருக்கு. சரி, இது வரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப marginal density function of u னா f of u கண்டுபிடிக்கணும். f of u க்கு என்ன ஃபார்முலா? integration of f of u, v dv, which means நான் v ஓட லிமிட் கண்டுபிடிக்கணும். v ஓட லிமிட் கண்டுபிடிக்கணும் using these two values. இந்த ரெண்டு வேல்யூ பாத்தீங்கன்னா v greater than or equal to 0 இருக்கு. இத வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பார்த்தா v greater than or equal to minus u அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்ப v ஓட லிமிட் வந்து நமக்கு வேரியபிள்ல கிடைச்சிருக்கு. 0ல இருந்து uன்ற வேரியபிள்ல கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா டயக்ராம் போட்டாங்க. அத கூட நீங்க பாக்காதீங்க. given ப்ராப்ளம்ல இப்ப இத வச்சு நம்ம டிசைட் பண்ணிட முடியும். அதாவது இங்க v greater than or equal to 0, இங்க v greater than or equal to minus u இருக்கு. சரியா? அப்ப இத வச்சு நமக்கு v lies between என்னன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆப்வியஸா எக்ஸ்பிளிசிட்டா கிடைக்கல, ஒரு மாதிரி இம்ப்ளிசிட்டா தான் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க இதை யூஸ் பண்ணி டயக்ராம் போட்டுருங்க. u axis, v axis என்ன லைன் போடணும்னா இந்த ரெண்டு லைன் போடணும். u plus v equal to 0, u plus v equal to 0க்கு தான் இந்த இது கொடுத்திருக்கேன் பாருங்க. u plus v equal to 0னா u க்கு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா v க்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு எனக்கு இந்த லைன் கிடைக்கும். v greater than or equal to 0னா இந்த வச்சு இந்த லைன் கிடைக்கும். சோ இப்படி பண்ணும் போது எனக்கு வந்து u plus v greater than or equal to 0னா இந்த லைனுக்கு வந்து மேல ஃபுல்லா ரீஜன் இருக்கும். v greater than or equal to 0னா இந்த லைனுக்கு v equal to 0னா u axis. சோ இந்த லைனுக்கு மேல ஃபுல்லா இந்த கீழ இருக்க ஷேடட் போர்ஷன் வராது. இந்த ஷேடட் போர்ஷன் வந்து எதுக்குன்னா for this u plus v greater than or equal to 0. v greater than or equal to 0 பார்க்கும்போது இந்த லைனுக்கு மேல ரீஜன் இருக்கும். அப்ப எனக்கு எது மட்டும் தான் காமன் ரீஜன்னா இந்த உங்களுக்கு மூவ் பண்றேன் கர்சர், அதை மட்டும் பாருங்க. இங்க இருந்து இது வந்து இப்படி வந்து இது ஃபுல்லா இது மட்டும் தான் நமக்கு ஷேடட் போர்ஷன். எது கிடையாதுன்னா அந்த கீழே இருக்க ஷேர் பண்ணிருக்காங்களா, இந்த கீழே இருக்க போர்ஷன் ஷேர் பண்ணிருக்காங்களா அது மட்டும் u ஆக்சிஸ்க்கு கீழே ஷேர் பண்ண போர்ஷன் மட்டும் கிடையாது. ஏன்னா v greater than or equal to 0னா இந்த லைன் u ஆக்சிஸ்க்கு மேலதான் ரீஜன் இருக்கும். சோ அதனால இந்த போர்ஷன் மட்டும் கிடையாது. இது தவிர மீதி எல்லாமே நமக்கு ரெண்டு சைடுமே என்னன்னா காமன் ரீஜன். இப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u கண்டுபிடிக்கணும்னா அப்ப v ஓட லிமிட் தேவைப்படும். v ஓட லிமிட் தேவைப்படும் அப்படின்னும் போது நீங்க வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடுவீங்க. சரியா? x ஓட லிமிட் x y, x னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப், y னா வெர்டிகல் ஸ்ட்ரிப். x y மாதிரி u v, u னா நீங்க என்ன போடணும்?
ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் வி வேணும்னா வெர்டிகல் ஸ்ட்ரிப். எனக்கு வியோட லிமிட் தேவை, அதனால வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடும்போது இந்த ஸ்ட்ரிப்பை இப்படியே மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா எனக்கு வந்து மாறும் கண்டிப்பா. இந்த ஆஃப்டர் திஸ் பாயிண்ட், இந்த நல்ல நான் பாயிண்டர் வச்சிருக்கேன்ல, இந்த பாயிண்ட்டுக்கு மேல வெர்டிகல் ஸ்ட்ரிப்போட லோயர் எண்ட் வந்து எனக்கு யூ ஆக்சிஸ் டச் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு யூ ஆக்ஸ் வெர்டிகல் ஸ்ட்ரிப்போட லோயர் எண்ட் வந்து எனக்கு யூ பிளஸ் வி ஈக்குவல் 0ன்ற லைனை டச் பண்ணும். அப்ப ரீஜன் வந்து எனக்கு ரெண்டா டிவைட் ஆகுது. யூ ஆக்சிஸ், அதாவது யூ லெஸ் தென் 0க்கு ஃபுல்லா எனக்கு வேற லிமிட் கிடைக்குது, யூ கிரேட்டர் தென் 0க்கு ஃபுல்லா எனக்கு வந்து வேற லிமிட் கிடைக்குது வீக்கு. ஸோ அதனால நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து when u less than 0 what is the v limit அப்படின்னு பாக்குறேன். and when u greater than 0 what is the v limit நெக்ஸ்ட் பாக்குறேன். when u is less than 0 எனக்கு v லிமிட் பாத்தீங்கன்னா v equal to இந்த ஸ்ட்ரிப் படி யூசிங் திஸ் வெர்டிகல் ஸ்ட்ரிப் v ஓட லிமிட் வந்து இந்த லைன் என்ன லைன்னா u பிளஸ் v ஈக்குவல் டு 0. ஸோ இதை யூஸ் பண்ணி v ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா மைனஸ் யூன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு v ஓட வேல்யூ மைனஸ் யூல இருந்து ஆரம்பிச்சு v மேல எது வரைக்கும் போகுதுன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்ப மைனஸ் யூ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரியா? அப்ப யூசிங் திஸ் இது வித் ரெஸ்பெக்ட் டு v இன்டகிரேட் பண்றதுனால u ஆஃப்ல நீங்க வெளில எடுத்துருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு v இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு e பவர் u பை 2ன்னு கிடைக்கும். எனக்கு இந்த நான் கண்டுபிடிச்ச e பவர் u பை 2 எந்த போர்ஷன்ல இருந்து கிடைச்சதுன்னா யூசிங் திஸ் இந்த சைடு இருந்து கிடைச்சது. இந்த சைடுல எனக்கு u எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0வா இருக்கு, அதனால நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் u லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்ப இந்த சைடு வாங்க, இந்த போர்ஷன் பாருங்க. இந்த போர்ஷன்ல வந்து நான் ஸ்ட்ரிப் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிப் போட்டு எனக்கு இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பாருங்க v வந்து இங்க 0, இங்க v வந்து இன்ஃபினிட்டி. அப்ப எனக்கு v ஓட லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி போட்டுட்டு எனக்கு இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா e பவர் மைனஸ் யூ பை 2ன்னு கிடைக்குது. இங்க இப்ப நான் கண்டுபிடிச்சது வந்து இந்த சைடு இருக்கிறது, விச் மீன்ஸ் இந்த சைடு u ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0. அதனால இங்க கமா போட்டு u கிரேட்டர் தென் 0ன்னு போட்டிருக்கேன். இது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u. புரியுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் த pdf of x, y, f of x, y கொடுத்திருக்காங்க. where x and y variable lies between இது பாருங்க x, y lies இந்த இதுல நிறைய மிஸ்டேக் எங்க விடுவாங்க அப்படின்னா சில வந்து இந்த x கமாக்கு பதிலா x less than y போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல instead of comma less than போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வேற அர்த்தம். x lies between 0 to y and y lies between x to 1ன்னு அர்த்தம். சரியா? அது வேற. எக்ஸ் கம்மா போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸும் 0ல இருந்து 1க்குள்ள இருக்கு, ஒய்யும் 0ல இருந்து 1க்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல நல்லா பார்த்து ப்ராப்ளம் செய்யணும். கம்மா போட்டிருக்காங்களா இல்ல இன்இக்வாலிட்டி போட்டிருக்காங்களான்னு ப்ராப்ளம் பார்த்து செய்யணும். சரியா? ஓகே. இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்க. பிடிஎஃப் வந்து f of x, y கொடுத்திருக்காங்க. x lies between 0 and 1 and y lies between 0 and 1 கொடுத்திருக்காங்க. find the pdf of u னா நம்ம f of u கண்டுபிடிக்கணும். f of x, y னா x plus y கொடுத்திருக்காங்க. u வந்து xy கொடுத்திருக்காங்க, v கொடுக்கல, அதனால v நானா yன்னு எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா x ஓட வேல்யூ 0 and 1, y ஓட வேல்யூ 0 and 1. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் போட்டுருங்க டு ஃபைண்ட் த மார்ஜினல் டென்சிட்டி. ஏன்னா உங்களுக்கு ஃபைனைட் லிமிட் கொடுத்திருக்காங்க, அதனால டயக்ராம் போட்டுருங்க. லிமிட்டை பாருங்க கிவன் கொஸ்டின்ல. உங்களுக்கு லிமிட் ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா you have to use the diagram. சரியாப்பா? ஓகே. So x equal to u by y, which means u by v ன்னு கிடைக்கும். y equal to v ன்னு கிடைக்கும். So using this Jacobian j value கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச j equal to 1 by v ன்னு கிடைக்குது. So join pdf f of u, v கண்டுபிடிக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா x lies between 0 and 1, y lies between 0 and 1 னா x க்கு u by v ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So அதனால u by v lies between 0 and 1, y க்கு v ன்னு போட்டிருக்கோம். So v lies between 0 and 1. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா u lies between 0 and v. இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா v lies between 0 and 1. இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் போடணும். u equal to 0 னா v axis, u equal to v னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன், v equal to 0 னா u axis, v equal to 1 னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப காமன் ரீஜன்றது நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ரீஜன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா டயக்ராம் போடணும் when the given limits are finite and we cannot able to predict the limit correctly. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு u ஓட லிமிட்டை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஸோ டயக்ராம் போட்டோம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் லிமிட் கிவன் ப்ராப்ளம்ல ஃபைனைட்டா இருக்கு, அதனால டயக்ராம் போட்டோம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க டயக்ராம் போட தேவையில்லை. மேக்ஸிமம் நீங்க டயக்ராம் போடுறது பெஸ்ட், தப்பு இல்லாம போயிடும். எனக்கு வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் f of u, v dv. So அப்ப u, v dv னா எனக்கு v ஓட லிமிட் வேணும் from the diagram. So we have to use the vertical strip. So diagramல shaded portionல போய் vertical strip யூஸ் பண்ணுங்க. vertical strip யூஸ் பண்ணீங்கன்னா v ஓட லிமிட் வந்து u to 1. So v ஓட லிமிட் வந்து நான் u to 1 போட்டிருக்கேன். So லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா 2 - 2u கிடைக்கும்.
ஸோ ஸ்ட்ரிப்பை நீங்க எதுல இருந்து எது வரைக்கும் மூவ் பண்ணுவீங்கன்னா u ஈக்குவல் டு 0ல இருந்து u ஈக்குவல் டு 1 வரைக்கும் மூவ் பண்ணுவீங்க. ஸோ u லைஸ் பிட்வீன் 0 to 1. அவ்வளவுதான். ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.